எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்துங்க ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே, குச்சேல தினம். குச்சேலர் தெரியும் இல்லைங்களா? அதாவது கிருஷ்ணருடைய ரொம்ப பால்ய நண்பர். அவங்க 2 பேருமே சாந்தீபனி முனிவர் ஆசிரமத்தில் தான் ஒன்றா அவங்களுடைய அந்த குருகுல வாசம், அப்போல்லாம் குருகுல வாசம் தானே பண்ணாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவோட. கிருஷ்ணர் வந்து 2 பேர் அப்புறம் படிப்புக்கு அப்புறம் வெளியில் வந்துடுறாங்க. இந்த சுதாமா, அவருக்கு பேர் இன்னொரு பேர் இருக்குது சுதாமா. குச்சேலனுக்கு இன்னொரு பேர் சுதாமா. சுதாமா ரொம்ப வறுமையில் இருக்கார். அவருக்கு வந்து நிறைய கல்யாணம் முடிஞ்சு நிறைய குழந்தைங்களும் வருது. சாப்பாட்டுக்கே கஷ்டம். அப்போது குச்சேலனோட மனைவி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிருஷ்ணா இருக்கார் அல்லவா, அவர்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி நீங்கள் ஏதாவது உதவி கேட்கலாம் அல்லவா அப்படின்னு சுதாமா குச்சேலனோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. அதன்படி குச்சேலன் இன்னைக்கு தாங்க, அதாவது மார்கழி மாசத்துல வர்ற ஃபர்ஸ்ட் புதன்கிழமை, இது வந்து கிருஷ்ண பரமாத்மாவே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மார்கழி மாதங்களில் மார்கழியில் இருப்பேன், மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே இன்னைக்கு தாங்க அந்த மார்கழி மாசத்துல வர ஃபர்ஸ்ட் புதன்கிழமை. நம்ம பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த விசேஷம் சரியாக கொண்டாடுறது இல்லை, ஆனால் கேரளாவில் குருவாயூர்லைங்க ரொம்ப விசேஷம் இன்னைக்கு, குச்சேல தினம். அப்போது இந்த குச்சேலன் என்ன பண்ணுறார், தன்னுடைய ஒய்ஃபு கட்டி கொடுத்த ஒரு சின்ன ஒரு துணியில் அவில்னு சொல்லுவோம்ல, ரைஸ் ஃப்ளேக்ஸ், அந்த அவில் எடுத்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. ஏன்னா கை வீசிட்டு போக முடியாது இல்லையா, எந்த வீட்டுக்கு போகிறதானாலும் நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும். குழந்தைங்கன்னா அதுக்கு தக்க மாதிரி வாங்கிட்டு போகிறோம் இல்லைங்களா. இவர்கிட்ட இருக்கிற அந்த அழுக்கு துணியில் கொஞ்சோண்டு அவில் எடுத்துகிட்டு போகிறார். போன உடனே அங்கே கிருஷ்ண பரமாத்மா இருக்காங்க. அவர் வந்து வாங்க, ரொம்ப அதாவது ஆடம்பரமான ஒரு பங்களாவில், ஒரு அரண்மனையில் இருக்கார் கிருஷ்ணா பரமாத்மா. அவர் உள்ள கேட் கீப்பர்ஸ் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க நம்ம குச்சேலனை. அப்போ கிருஷ்ணரே வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் மேலேருந்து பார்த்து கிருஷ்ணரே வந்து குச்சேலனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். போய் அந்த பெரிய ஒரு ஆசனம், அதாவது அரண்மனையிலலாம் இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப பெரிய அந்த சேரில் உட்கார வச்சு அவருக்கு வேணுங்கிற அந்த அதிதி உபசாரம் பண்ணுறார். பண்ணி முடிச்சு என்ன எப்படி இருக்குன்னு நல்லா கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுறார், நீ என்ன கொண்டு வந்திருக்கே எனக்காக அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறார். அப்போ தான் குச்சேலன் வந்து அப்படியே ரொம்ப சங்கோஜமாக, ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அரண்மனையில் தன்னுடைய நண்பன் இருக்கான், ஆனால் அவனுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது வெறும் அவள் தான் அப்படின்னு ரொம்ப சங்கோஜமாக கூச்சப்பட்டு எடுத்து கொடுக்குறார். அப்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து அவருக்கு தெரியாதது என்னங்க, எல்லாமே தெரியும் தானே. அவர் என்ன பண்ணுறார், கொஞ்சம் ஒரு பிடி அவல் எடுத்து அவர் சாப்பிட்றார். இங்கே அவர் சாப்பிடவே குச்சேலனோட வீட்டில் செல்வம் பெருக்கி வழியுதுங்க. அதாவது அவங்கள வறுமையெல்லாம் நீங்கி அவங்க ரொம்ப ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க குடும்பம் மாறுதுங்க. ஆனால் இது இங்கே குச்சேலனுக்கு தெரியல. அப்போது இவருக்கு வந்து தயங்கி இருக்கிறார், நம்ம நண்பன்கிட்ட எப்படி நம்மளுடைய கஷ்டத்தை சொல்கிறது அப்படின்ட்டு ஒன்றுமே சொல்லாமல் கிருஷ்ணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வரார். அதாவது கிருஷ்ணருக்கு தெரியும், அதாவது அவர் இதுக்கு தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு அவருக்கு என்ன வேணுமோ அதை ஆல்ரெடி கொடுத்துட்டாருங்க. குச்சேலன் வந்து வீட்டில் பார்க்குறார், இவரோட வீடானே இவருக்கு தெரியல, இவர் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டோமோ அப்படின்னு நினச்சி கூட இருக்கிறார். அப்புறம் தான் இவங்க ஒய்ஃப் வர்றாங்க, இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் கிருஷ்ண பார்த்தின உடனேவே இங்கே வந்து எல்லாமே நமக்கு வந்துருச்சுங்க, கிருஷ்ண பரமாத்மா நமக்கு வேணுங்கிற எல்லா செல்வத்தையும் கொடுத்துருக்கார் அப்படின்னு அந்த குழந்தைங்க, அந்த வீடு, அவங்க எல்லாருமே அப்படியே லக்ஷ்மி கடாட்சமாக அப்படியே செல்வத்தில் நல்லா முன்னேற்றம் அடைகிறாங்க. அந்த தினம்தான் இன்னைக்குங்க. இப்போ குச்சேலன் வந்து கிருஷ்ணரை பார்த்த அந்த நாள் தான் இன்னைக்கு குச்சேல தினமாக கொண்டாடப்படுறது. கிருஷ்ணர் கோயில்லைங்க குருவாயூரில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டிலிருந்தே அதே மாதிரி ஒரு துணியில் அவலும் வெல்லமும் எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ரேயர் பண்ணி அந்த பகவானுடைய பாதத்தில் வச்சு ப்ரேயர் பண்ணி அந்த அவலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்டெல்லாம் விநியோகம் பண்ணி நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய வறுமை நீங்கும், நமக்கும் ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வரும் அப்படிங்கிறது ஐதீகம். இன்னைக்கு குருவாயூரில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க இந்த குச்சேல தினம்.
சில டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, சில கோயிலில் கிருஷ்ணர் கோயில் எல்லாமே வேறு, குருவாயூர் எல்லாமே வேறு கோயில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கான எமௌண்ட் மட்டும் கட்ட சொல்கிறாங்க. அவங்களே அந்த துணி முடிச்சு மாதிரி அவில் வெல்லம் போட்டு நமக்கே பகவான் கிட்ட ப்ரேயர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் நடக்குதுங்க. அந்த மாதிரிங்க கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். குருவாயூர்லிங்க ஒரு பாட்டி தினம் வந்து லிட்டில் கிருஷ்ணாவை, குட்டி கிருஷ்ணாவை பார்த்துட்டு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது அந்த பாட்டி ஒரு நாள் வீட்டுக்கு போகிறப்ப நல்ல மழை வருது. அந்த மழையிலையும் இருட்டுலையும் வழி தவறி அந்த பாட்டி போயிடுறாங்க. அப்போ நம்ம இந்த ஒரு குழந்தை வருது, இந்த பாட்டியை கூடவே வந்து அவங்க வீட்டு கூட்டிகிட்டு போய் அந்த பாட்டியோட வீட்டில் கொண்டு வந்து அந்த குழந்தைய விடுது. அந்த குழந்தை விடுதுங்க. அப்போ அந்த பாட்டி கேட்குறாங்க, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டோடனே, என் பேர் கோபாலன் அப்படிங்கிறாங்க அந்த சின்ன குழந்தை. ஆனால் வந்திருக்கிறது கிருஷ்ணா. இது அந்த பாட்டிக்கு தெரியல. அப்போது இரு, நான் உனக்கு ஏதாவது தரணுமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த கிருஷ்ணா என்ன சொல்கிறார், அந்த குட்டி கிருஷ்ணா என்ன சொல்கிறார், என்னோடய ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு, நீங்கள் எனக்கு ஒரு இது தர்றீங்களா, இந்த கௌபீனம் சொல்லுவோம்ல, நம்ம கோவணம் சொல்லுவோம் தமிழில், கௌபீனம் தர்றீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சாரியிலிருந்து ஒரு ரெட் கலர் சாரிங்க அந்த பாட்டி கட்டி இருந்தது, அதுலேருந்து ஒரு போர்ஷனை கிழிச்சு இந்த கிருஷ்ணா கையில் கொடுக்குறாங்க. இந்த கோபாலன் அந்த குட்டி கிருஷ்ணா கையில். இந்த கோபாலனும் சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் கோயிலை திறந்து அந்த நம்பூதிரிங்க கோயிலை திறந்து பார்த்தா அவ்வளோ ஆச்சரியங்க. ஏன்னா நாள் நைட்டு கிருஷ்ணருக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணி தான் அங்கே அந்த நடை சாத்துறாங்க. அந்த கோயிலுடைய அந்த கதவை சாத்திட்டு தான் போகிறாங்க. குருவாயூரில் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிர்மால்யம் சொல்லிட்டு 3 மணிக்கு கோயில் நடை திறப்பாங்கங்க. அப்போ அந்த நிர்மால்ய தரிசனம் திறக்கிறதுக்கு, கதவு திறக்கிறதுக்கு இந்த நம்பூதிரி போனால் அந்த அலங்காரம் எதுவுமே இல்லைங்க. அந்த சிகப்பு கோவணத்தோட கிருஷ்ணா நிற்கிறாருங்க. அப்போது இந்த பாட்டி வர்றாங்க, அதே காலையில் வர்றாங்க. அந்த பாட்டி பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க இந்த கதை ஃபுல்லாக, அந்த பாட்டி அந்த கிழிஞ்ச சாரியோடு தான் வந்திருக்காங்க அன்றைக்கும். அப்போ இந்த கிழிஞ்ச சாரியோட போர்ஷன் தான் அந்த கடவுளுடைய உடம்புல இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி அங்கே அத்தனை பேரும் ஆச்சரியப்படுறாங்க. அன்னையிலிருந்து நம்ம கிருஷ்ணர் கோயிலில் கிருஷ்ணாக்கு ரெட் கலரில் கௌபீனம் அணிவிக்கிற அந்த நிகழ்ச்சி இன்னும் நடக்குதுங்க. இது நடந்த ஒரு உண்மை கிருஷ்ணர் கோயிலில் குருவாயூர்லிங்க. இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி தினம் ஒரு சின்ன சின்ன விஷயமா நம்ம பார்ப்போங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேரும் பண்ணுங்கள். ஓகேங்க, பை, தேங்க்யூ.